Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் cashew chicken curry. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல முந்திரி பருப்பையும் கசகசாவையும் ஊற வச்சுக்கலாங்க. நான் 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் எடுத்துர்க்கேன். இத சூடான பால் ஊத்தி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பையும் கசகசாவையும் அரைச்சு இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த cashew chicken curry செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். முதல்ல இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல இதில் 3 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 5 பல்லு பூண்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு லேசாக ஃப்ரை ஆனதும் நான் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. பொதுவாக நாம் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்தது நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி இதை இந்த எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கிக்கலாங்க. அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம இதை இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க. நாம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் இது நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனை வேக வைக்கிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடாம 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு கசகசா விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க.
இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கடைசியாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வச்சு நாம் ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கேஷ்யூ சிக்கன் கறி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது புலாவ், ஃப்ரைட் ரைஸ், ஜீரா ரைஸ், சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.